ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வந்த ஒரு அசத்தலான தாலுக்கா ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி பிஇன்னு என்ன படித்தா அந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். இவங்க டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 கொடுக்காங்க. அது போக ப்ளஸ் அலவன்சஸும் நிறைய இருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா February மாதம் 8ஆம் தேதிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆஃப்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தபால் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, என்னென்ன போஸ்ட்லாம் ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே அவங்க சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று கிளர்க் போஸ்ட்டுக்கு, அதாவது ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதிலே கீழே இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதிலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுவே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதிலே நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கீழே இருக்குது. அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் கிளர்க்குக்கான அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ரெக்கார்ட் கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நோட்டிஃபிகேஷன் கூட சொல்லலாம். இதில் போட்டிருக்காங்க பதவியின் பெயர் பதிவரை எழுத்தர். இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை, அதாவது பேசிக் பே 15,900 50,000 கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் எல்லாத்துக்கும் 18 வயசாக இருக்கணும். அதுவே பொது பிரிவினருக்கு 32 வயசும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 34 வயதும், அதுவும் பிற்படுத்த வகுப்பினரிலே முஸ்லீமுக்கு 34 வயதும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் 34 வயதும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 37 வயதும் மேக்ஸிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் என்றைக்குன்னா 12, அதாவது ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து February மாதம் 8ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம ஆஃப்லைனில், அதாவது நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம அவங்களோட அட்ரஸுக்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி வைக்கணும்னா, இந்த இதில் போட்டுக்கல ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பூர், இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயே கிடையாது. இவங்க டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீ கிடையாது. அதுக்கப்புறம் இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கண்டிப்பாக விண்ணப்பத்தரோட கல்வி தொகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்று, அதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பும்போது அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம என்வலப்பும் அதில் 30 ரூபாய்க்கான நம்ம ஸ்டாம்பையும் ஒட்டி அனுப்பணும். ஏன்னா பிகாஸ் எதுக்குன்னா, அதில் தான் அவங்க நமக்கான கால் லெட்டர் அவங்க கொடுப்பாங்க. அதாவது இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அதில் தான் அனுப்பி வைப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் பாலினம், அதுக்கப்புறம் உங்களோட தந்தை இல்லை கணவர் பெயர், அதுக்கப்புறம் பிறந்த தேதி என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வயது, கல்வி தகுதி, அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்படி எல்லா பேசிக்கான டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம February மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே அவங்க கைக்கு அனுப்புகிற போகிற மாதிரி நம்ம போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டோ நீங்கள் அனுப்பி வைங்க. இல்லைனா முடிஞ்சால் நேரில் போய் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். சரி, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.